Go and tell them how much the Lord has done for you. மார்க் 5:19. போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் அறிவியும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, 2 வார்த்தைகள் இன்றைய நற்செய்தியை நம் நினைவில் கொள்ள. நன்றியா பன்றியா? நன்றி ஒரு பக்கம், பன்றி ஒரு பக்கம். எதை நாம் தேர்ந்தெடுத்து கொள்கிறோம்? இன்றைய நற்செய்தி இதைத்தான் தருகிறது. Selfishness is the deepest root of all unhappiness, your own and that of the whole world. Bishop Dom Helder Camara. தன்னலம் எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம், உன்னுடையதும் மற்றும் உலக அனைத்துக்கும். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஊர் பகுதிக்குள் நுழையும் பொழுது, ஊரின் எல்லையில் 2000 பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கும். பேய் பிடித்தவன் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருப்பான். அவனை பார்த்து அவன் குணப்படுத்துவார். அப்பொழுது பேய்கள் கேட்கும், எங்களை ஏன் என் காரியத்தில் தலையிடுகிறீர்? எங்களை அழிக்கவா வந்தீர்? சரி, எங்களை ஓட்டுறீங்க. நாங்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஸ்தலம் பன்றிகள். பன்றிகள் தான் அதுகளுக்கு வாகனமும் சமையலும். ஆகவே தான் யூதர்கள் பன்றிக்கறி சாப்பிட மாட்டாங்க. அங்கேயாவது அனுப்பும். சரி போ. இது போய் அங்கே போய் அந்த பன்றிகள் மீது புகும் பொழுது ஏற்பட்ட குழப்பத்தில் 2000 பன்றிகளும் போய் கடலில் விழுந்து மாழ்ந்தன. அந்த ஐரணி என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். என்ன வேடிக்கை என்றால், மனிதர்கள் பன்றிகளை பெரிதாக கருதினார்கள். அது அழிந்து போனதினால் ஏற்பட்ட நஷ்டம் 20 லட்சம். ஒரு பண்ணி 1000 ரூபான்னு வச்சா கூட 2000 பண்ணி 20 லட்சம் போச்சு. ஆகவே இயேசுவே, நீ பெரிய தலைவராக இருந்தாலும் இருக்கலாம், நீ எங்கள் ஊருக்குள்ளார காலடி எடுத்து வைக்கும் பொழுதே எங்களுக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம். ஆகவே ஊருக்குள்ளார வராதிங்க, அப்படியே போயிட்டே இருங்க, வேறு ஊர் போய் பாருங்கள் என்று பன்றிகளை பெரிதாக கருதி ஆண்டவரை அவர்கள் உதாசீனப்படுத்தியது மட்டுமல்ல, ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தான் இந்த கேள்வி, நன்றியா பன்றியா? எந்த இடத்தில் நாம் இயேசுவை வைக்கிறோம் என்பதும், மேலும் அன்னை தெரேசாவுடைய வார்த்தைகள், go home to your family and announce to them all that the Lord in his pity has done for you. We have been called to love the world, not a question of doing but of being. Blessed Mother Teresa. உன் வீட்டில் உள்ள குடும்பத்தினர் அனைவருக்கும் ஆண்டவர் தன் இரக்கத்தால் உனக்கு செய்ததை எல்லாம் சொல். உலகை அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இதை செய்வதை விட வாழ வேண்டும். வெறும் வார்த்தைகள், சொற்கள் மட்டும் அல்லாமல் வாழ்விலே நாம் இதை காட்ட வேண்டும். அவை இரக்கம் நிறைந்த இறைவன் நமக்கு எவ்வளவு காரியங்களை செய்கிறார், அதற்கு நன்றி பாராட்டுகிறேனா அல்லது அற்ப சொற்ப ஆதாயங்களுக்காக அவரை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிடுகிறேனா? பல காரியங்களில் அப்படி நடந்து கொண்டோம் என்றால் இந்த பன்றிகளை நாம் பெரிதாக கருதுகிறோம் என்கின்ற அளவில் இன்றைய நற்செய்தி நமக்கு பாடமாக அமையட்டும். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, teach us to be grateful for all you have done for us and to trust in your power to heal all our weakness. ஆண்டவரே, நீர் தேவனாய் இருப்பதற்காகவும் நீர் செய்த அனைத்திற்காகவும் உமக்கு நன்றி உணர்வோடு இருக்கவும், எல்லா பலவீனத்திலும் ஆற்றல் அளிக்கும் உம் வல்லமையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கவும் வரமருளும்.